அன்பே, என்னறிய பிறவி எடுத்து ஓய்ந்தோம். இதில் ஏது இன்பம்? இனியும் தேவையா இன்பத் துன்பம்? இதிலிருந்து விடுபட என்ன வழி? இந்த வழிதான் ஞான வழி. பழத்தை காண்பித்தோம், பறித்து உண்க. பாதையை காட்டினோம், பயணம் தொடர்க. என் ஞான அருளாசிர் உம்மை சுற்றி பிரகாசிக்கட்டும். அன்பே, தானே சுகம், தன் தேடலே துக்கம், தேடி அடைதலே நிவர்த்தி, நிவர்த்தியின் முடிவே முக்தி. தேடுங்கள், தேடறிய செல்வம் உமக்குள் நிறைந்தே உள்ளது. அது நீதான் என அறிந்த பிறகு இங்கு எல்லாம் முடிவடைகிறது, முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. தன்னை அறிந்த பின் அதற்கு மேலோ கீழோ எதுவுமே இல்லை. நீயே பிரம்மம், தத்துவமசி, தத்துவமசி, அது நீ ஆகிறாய். அன்பே, இப்பிறவி வாழ்வில் இனி ஏது ஏற்று? என் பிறவி துன்பம் எல்லாம் இன்றோடு போச்சு. என் குருவின் மகிமையால் நான் யார் என உணர்ந்ததால், எங்கும் நிறைந்த பரிபூர்ணம் என்பதால், நானே நானாக, நானே ஏகமாக, ஏகமான நானே எங்கும் நிறைந்த பூரணமாய் இருப்பதை அறிந்த பிறகு என் தேடல் நிவர்த்தி அடைகிறது. ஆகவே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கருகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. எவ்வளவு அழகாக கூறப்பட்டிருக்கிறது. தன்னை அறி, அதுவே தரணியில் தேடலாக இருக்கட்டும். என் அன்பு நிறைய அருளாசிர்